ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம காட்ட போகிறோம். என்ன ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத. இங்கே பாருங்க, விளையாடிட்டு இருக்கா பாருங்க, கொடுக்க மாட்டா. இது பட்டு பாவாடை பாப்பாவுக்கு எடுத்தது, கொடுக்க மாட்டேங்கிறா. சரி, அது பரவாயில்ல, அதை கொடுக்கல, நான் போயிட்டு போகிறேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இது வந்து பொங்கலுக்கு எடுத்தது. நான் காட்டியிருப்பேன், அப்போவுமே பொங்கல் எடுத்ததை காட்டியிருப்பேன். அதோட விலை வந்து 1000 ரூபா. பொங்கலுக்குன்னு எடுத்தது. சாதா டைமுக்கெலாம் செட் ஆகாது. இப்போது டெய்லி டைம்லலாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாப்பாவுக்கு ஜட்டி, அப்புறம் இந்த மாதிரி டயத்தில் போட்டுக்கலாம் வாங்குற பாருங்க. எதை காமிக்கிறோமோ அதை வாங்கிடுவா. இது பாப்பாவுக்கு போடுற குல்லா துண்டு பாருங்க. இது ஒரு ஜட்டி, ஒரு மூஞ்சி துடைக்கலாமா. இங்கே கரண்ட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும் தெரியுமா வெயில் டைமில். இது பாப்பாவுக்கு சட்டை, எல்லாமே சட்டை தான் ஃப்ரீயாக போடுற மாதிரி வாங்கியிருப்பேன். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு குளுன்னு பாருங்க. ஏன் நான் அதிகமாக ட்ரெஸ் வாங்காமல் இருக்கேன்னா, ஏன்னா பாப்பா வந்து வளர்கிற பிள்ளை இல்லையா, அவளுக்கு இப்பவும் பத்தும், அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா பத்தாது. அதனால் அவ்வளோவா வாங்காமல் இருக்கேன். வாங்கி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து தனித்தத்துவமான வீடியோ தான் போடுவேன், அவங்கள மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வடை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கும் வந்து அந்த மாதிரி போடணும்னு ஆசை தான். அந்த மாதிரி வெளியே போய் போடணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது எனக்கும். சரியா, நீங்கள் அதை சொல்ல வேண்டாம். சரியா, என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். எனக்கு வந்து புள்ள இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. சரியா, அதனால் நான் வெளியே போய் இதா பாருங்க அதை பாருங்கள் அப்படின்னு போட முடியாது. சரியா, இப்போன்னு இல்லை, எப்போவுமே நான் அப்படி போட முடியாது. சரியா, பிள்ளை வளர நான் அவளை பார்த்துக்கணும், அவள் கூட இருக்கணும். அவள் ஸ்கூலுக்கு போனால் வேணால் அந்த மாதிரி போடலாம். பெரிய கிளாஸ்லாம் போவாள்ல, 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு, காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவா. அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எங்கேயாவது போகலாம். இல்லைன்னா இப்போ அவளுக்கு லீவுனா அப்போ வந்து போகலாம். ஏன்னா இவள் இப்போ சின்ன பிள்ளை. நான் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நீங்கள் சொன்னீங்க நான் வியூஸுக்காக நான் வெளியே போகிறேன், நான் போகிறதில்ல. போனால் வந்து பேசுங்க அதை பற்றி. நான் தனியாக போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வரும் பார்த்தீங்களா, வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கள்ல, அப்படி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அப்போ பேசுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, நானே கேட்க மாட்டேன் என்னை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாதா ஒரு பொம்பளை? சொல்லுங்க. பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறதுல இவளுக்கு சம்பளம் வருது. எவ்வளோ சம்பளம்னு சொன்னீங்க? 40,000. நீங்கள் பார்த்தீங்களா? மாதம் 8,000 வர்றதே கஷ்டம் தெரியுமா. ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது. எனக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி உங்களுக்கு வாய் அவ்வளோ நீளமாக நீளுது? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். தெரியாமல் பேசாதீங்க. நான் மரியாதையோடு பேசுகிறேன், நீங்கள் அப்படி இல்லை. சரியா, அதனால் பேசாதீங்க. சரிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பாவுக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து காட்டியிருக்கேன்.
இன்னமும் எடுத்து கொடுப்பேன். அவளுக்கு வந்து நான் சேர்க்குற கடமையும் இருக்குது. நான் வந்து இது இஷ்டத்துக்கு கிடைக்கிற காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியாது என்னால். எது வேணுமோ அது நான் வாங்குவேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணுவேன். சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.